குத்தி வில்லி குள்ளி வந்தனா கட் பண்றேன். ஹாய் 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 ஹாய். ரொம்ப நாள் லைவ் வரவில்லையே ஏன்மா? எனக்கு நானே ராஜா. அதான் லைவ் வந்தா பயங்கரமான பேட் கமெண்ட் பிரதர். அதனால தான் வரவே இல்ல. வரவே பிடிக்கல. வீடியோ போடல, எதுவுமே பண்ணல. சரி வந்துட்டு எப்படி சொல்றது? எனக்காக நான் ஒரு சில ஃபாலோவர்ஸ்க்காக சும்மா ஏதோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். வணக்கம் சிஸ்டர் ஆர்கேபி. வணக்கம் பிரதர் வணக்கம். அசோக் காந்த் நீங்க என்ன பேசுறீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. ஏய் கீழே நாய்க்குட்டி இருக்கு பாரு. ஹாய் அக்கா. விஜய் 143 ஹாய். குட் ஈவினிங் அக்கா. சுரேஷ் குமார் ஜே குட் ஈவினிங் அக்கா. லைவ் வந்து சொன்னா அக்கா சொல்லாம வர அக்கா. சுரேஷ்குமார் நான் லைவ் வர்றதை எப்படி உங்ககிட்ட மென்ஷன் பண்ண முடியும்? லைவ் நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் லைவ் வர்றதும் உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும்ல. பேட் கமெண்ட் பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னேன் ஞாபகம் இல்லையா? எனக்கு நானே ராஜா. இல்ல இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மூலையில அப்படியே கஷ்டமா இருக்கு. தாமோ நீங்களே ஒரு கவிதை தான். சபா சத்தியமா முடியல. யாருன்னா பேட் கமெண்ட் கொடுக்குறவனுங்க லைன்ல இருந்தாங்களா உங்களை கழுவி ஊத்துவாங்க. தயவு செஞ்சு அப்பெல்லாம் பேசாதீங்க அக்கா. பேசுறவங்க பேசுவாங்க. ரொம்ப போல்டா இருக்கணும். என்னது அதெல்லாம் ஐயோ அந்த அந்த ஃபோனில் ஹாட்ஸ்பாட் போடணும். அதெல்லாம் வீடு. ஐயோ இன்னைக்கு விளக்கு வைக்கணும்ல. நான் போகணும். அசோக் உங்க மெசேஜ் எனக்கு புரியல. வராததால என்ன பயன்? பிகே டிராவல்ஸ் லைவ் வராததால என்ன பயன்? லைவ் வராதனாலையும் ஒரு பயனும் இல்லை, லைவ் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை. நான் இன்னும் வாட்ச் ஹவர்ஸ்லாம் அச்சீவ் பண்ணவே இல்லை. பேட் கமெண்ட் ஸ்டாப் பண்ண செட்டிங் இருக்கு, பேனர் கொடுத்து வைங்க என்று சொன்னேன். அதுதான் எனக்கு சத்தியமாக தெரியல. நான் பேட் கமெண்ட்ஸ்லாம் போயிட்டு ஒரு இதில் பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் அது இன்னும் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுங்கள். இல்லைனா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்துட்டு மெசேஜ் போட்டு விடுங்க. சூப்பரா பேசுறாங்க. இருடா தங்க பிள்ளை நம்ம விளையாடலாம். அம்மா அண்ணன் ஃபோன் எடுத்துறேன். அம்மா ஹாட்ஸ்பாட் போட்டு தரேன். சிங்கம் ஹாய் குட் ஈவினிங். முட்டைக்கண்ணி சிஸ்டர். லித்திக் சாமி அண்ணா. நான் வந்துட்டு லைவ் வந்ததுமே உங்களை தான் எதிர்பார்த்தேன். எப்படியும் ஃபர்ஸ்ட் நீங்க தான் வருவீங்கன்னு. ஆனால் இன்னைக்கு வேற ஒரு பிரதர் வந்தார். அவங்க பேர் மறந்து போச்சு. அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷனில் வருது அக்கா, லேட்டாக வருது. நீங்கள் அப்போ ஃபாஸ்ட்டாக வர மாதிரி ஏதாவது பண்ணுங்க பிரதர். சுரேஷ்குமார் பிரதர். நம்ம பணம் அசோக் நம்ம பணமா புரியலையே. பேட் கமெண்ட் போட்டால் கண்டுக்காம விடுமா. நல்ல கமெண்ட்டை மட்டும் படி. ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இரு. நான் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த பெல்ட்டை வரைய கையில் கொடுத்துட்டு போயிட்டான் அவன். சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனாலுமே வந்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் அவனுங்க ரொம்ப கேவலமாக பேசக்குள்ள அதை மற்றவங்களாம் படிக்கக்குள்ள எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அது வருத்தம் தானே இருக்கும் எல்லாருக்குமே. ஜான்சன் ஹாய். நானும் போகணும். எங்கே போகிறீங்க? போங்க. டுடே ஹாப்பி பர்த்டேவா? தாமோ இல்லை ஜூலை 21 தான் என்னுடைய பர்த்டே. சரி விடுங்க அம்மா. நம்ம ஒன்று சேர்ந்தால் 10 பேர் வருவாங்க, திட்ட 100 பேர் வருவாங்க. நீங்கள் அதை கண்டுக்காமல் இருப்பது நல்லது அம்மா. குட்டி தேங்க்யூ ஸோ மச். மை ஃபோன் நம்பர் தரல. லைவ்ல இருக்கேன். ஏன்பா தீனா ஓடிட்டான். உங்க ஃபோன் நம்பர். உங்களுக்கு நியூ மொபைல் வாங்கி வச்சிருக்கேன். கொடுக்கணும். ரொம்ப டேஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அட்ரஸ் தெரியலை. ஐயோயோ இதுக்கு தான் நான் யாருக்குமே அட்ரஸே தரல. தீபாவளியிலேருந்தே வந்துட்டு கிஃப்ட் அனுப்பணும், பார்சல் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப